Good morning, students. I am MRK. We are going to see 12th standard mathematics, chapter 2, exercise 2.2, complex numbers அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். செகண்ட் எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த 2.2க்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன். அடிஷன்னா என்ன, சப்ராக்ஷன்னா என்ன, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உனக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு இங்கே வா. ஓகே, ரைட். ஏன்னா அதில் உள்ள கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இது ஓகே, ஃபினிஷ்ட் ஆயிரும். Z ஈக்குவல் டு கொடுத்துருக்கு, W ஈக்குவல் டு கொடுத்துருக்கு. Z ஈக்குவல் டு 5 - 2i, W ஈக்குவல் டு -1 + 3iன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டில் கொண்டு வா. Z அப்படின்றத எடுக்க போகிறேன். கிவன் கொடுத்ததை எடுக்கிறேன். Z ஈக்குவல் டு 5 - 2i, W ஈக்குவல் டு -1 + 3i. ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுறேன். Z + W அப்படியே 1, 5 - 1 4, 3 - 2 + 1 i. வெறும் ஐன்னு போட்டால் போதும். இதுதான் Z + W. என்ன இருக்குது உனக்கு? சிம்பிள், 2 மார்க். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் செய்வோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? மாற்றி செய்யறனால தப்பு இல்லை, உனக்கு ஈஸியாக செய்கிறக்காண்டி செய்கிறேன். ஃபோர்த்து செய்யும்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சொல்கிறது ZW அப்படின்னு கேட்டிருக்கு. Z எழுதிட்டு W எழுது. அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 1 எடுத்து 5 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -5. நெக்ஸ்ட்டு 5 3s are 15i + 15i. நெக்ஸ்ட்டு --- +2i. அடுத்து கவனமாக செய்யணும். +× -, +× -, 3 2s are 6. அப்புறம் i² -1. அப்போ +6ன்னு வந்துடும். புரியுதுங்களா? பொறுமையாக தவறு வரக்கூடிய இடம்டா. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் மல்டிப்ளை பண்ணையில் ரியல் பார்ட் கிடைக்கும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 6 ஆயிரும். அதனால் i போயிடும். ரெண்டு இமேஜினரி பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் i² -1ன்னு சொல்லிட்டு, அதனால் கேர்ஃபுல்லாக செய். 6ல் 5 போச்சுன்னா அடுத்து லைக் டேமை சரி பண்ணிக்க. ரியல் பார்ட் 6ல் 5 போச்சுன்னா 1. இது ரெண்டு ஆட் ஆயிரும், 17i அப்படின்னு வந்துடும். சரிதான் நான் சொல்கிறது? அப்போ 1 + 17i அப்படின்றது தான் ZW மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் செய்யலாம். ஓகேங்களா? ரைட். செகண்ட் சம் என்ன செய்கிறோம்? Z வந்து -iw இருக்குது. Z எடுத்திருக்கேன். -i × W, -1 + 3iன்னு எழுது. இந்த மைனஸை ஓப்பன் பண்ணி விடு, உள்ளே மல்டிப்ளை பண்ணி விடு. 5 - 2i மைனஸ்ஸு 1டாங்கண்ணா தம்பி, சாரிடா, மைனஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன், 1. சரிங்களா? ரைட். அப்போ --- +i அப்படின்னு வரணும். --- +i அப்படின்னு வரணும். அடுத்து +× -, 1 3 is 3, i² -3 அப்படின்னு வரணும். +× +3ன்னு வரணும். i² -1 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். புரியுதுங்களா சொல்கிறது? 1 × 3 3, அடுத்து i² -1 + 3 ஆயிரும். அப்போ 5 + 3 8ன்னு ஆயிரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்க. இமேஜினரி பார்ட்டை -iன்னு வந்துடும். அப்போ 8 - i அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? குட். அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று என்ன சொல்லியிருக்கும் பாரு. இல்லை தேர்டு ஒன்று செய்வோமா? தேர்டு ஒன்று செஞ்சுருவோமா? ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. தேர்டு ஒன் மணி ரீட் பண்ணிக்கடா. Z + 2z + 3w, 2 × 5 - 2i + 3 × w -1 + 3i. உள்ள மல்டிப்ளை பண்ணணும் 2. 5 2s are 10, 2 2s are 4. அப்போ 5 2s are 10, 2 2s are 4. அப்போ 10 - 4i அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3, 3 3s are 9 + 9i. ஓகேங்களா? இப்போ லைக் டேம் பண்ணு. 10ல் 3 போச்சுன்னா 7. இது ரெண்டே மல்டிப்ளை சப்ராக்ட் பண்ணோம்னா 5 + 5i. இதுதான் தேர்ட் சம்முக்குள்ள ஆன்சர். ஓகேயா? குட். நெக்ஸ்ட் ஒன்றை பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்கோ. ரைட். ஃபிஃப்த்து Z² + 2ZW + W² கொடுத்துருக்கு. இதை நல்லா உற்று கவனித்து பாருவேன். நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கிது. என்ன கிடைக்குதுன்னா a + b² ஃபார்முலாடா அது, அல்ஜிப்ரா. அப்போ Z + W² எழுதிக்கலாம் அதுக்கு பதிலாக. அப்போ Z + Wன்றது ஏற்கனவே கூட்டியிருக்கோம், அதை ஹோல்² பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இல்லை தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா தனியாக Z-ஐயும் W-யும் கூட்டிகிட்டு வந்து, அதாவது ஆட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணு. புரியுதுங்களா சொல்கிறது? ஸ்கொயர் பண்ணால் என்ன? a + b² ஓப்பன் பண்ணணும் மறுபடியும். ஓகேங்களா? ரைட். அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, அவசரப்படாமல். ஏற்கனவே உள்ளதையும் எடுத்து செய்யலாம். Z + W கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். இல்லையா நீ தனியாக செஞ்சு பாரு. ரைட்டு, மறந்துடாத. பொறுமையாக நிதானம். ஒரே சம்னால் அதை எடுத்துட்டேன். 4 + i² அப்போ a²
ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக ஐ அப்படியே எழுதுகிறேன். சரிங்களா? ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக ஐ அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ 4i. அப்போ இது 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 1 4 2 சார் 8i மைனஸ் 1 4 2 சார் 8i அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 8i. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 15. ஓகே, 15 ப்ளஸ் 8i அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன் இன்னொரு சம் ஒன்று இருக்குது, 15 ப்ளஸ் 8i. ஓகே, ரைட், குட். நெக்ஸ்ட்டு இசட் ப்ளஸ் டபிள்யூ ஹோல் ஸ்கொயர்னே கேட்டிருக்கான். பாரு புக்கில் இசட் ப்ளஸ் டபிள்யூ ஹோல் ஸ்கொயர்னே கேட்டிருக்கான் அவன். அப்போ இதே ஆன்சர் தானே வரும் அதுக்கு. தெரியுதா சொல்கிறது? இதைத்தான் நான் இங்கே ப்ரீவியஸ் செம்மில் சொல்லிட்டேன் ஷார்ட்டாக 5th ரோமன் லெட்டரில். அதை இப்படி யூஸ் பண்ணிட்டேன், அதை தான் திருப்பி எழுதிட்டேன். ஓகே, குட், தேங்க்யூ.